பூசணி சாகுபடி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் ஆர் கண்ணன் அவர்கள் தரும் யோசனைகள். இது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய். இது வந்து 100 நாள் பயிர், 3 மாதம் விதை ஒன்றத சொல்ல வந்து ஃபஸ்ட்டு மாட்டு எருவு, சூறாவணி பாஸ்போர்ட் இதெல்லாம் வச்சு விரை ஊனிடுவோம். விரை ஊனி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் 15 நாள் பொறுத்து பஞ்சுக்காய் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட ஆட்டோமேட்டிக்காக அது தூள் போட்டுவோம். தண்ணி பாசத்து வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி, மழை பெஞ்சாலும் அதுக்கான காவா சின்ன சின்ன வாங்கி வச்சிடும், அது வெளியே போயிடும். 15 நாளுக்கு விட்டு 15 நாள் ஒட்டி பஞ்சுக்காவியோ யூமிக்காவியோ மாற்றி ஸ்ப்ரே பண்ணினே இருப்போம். பூத்திறனுக்கு வந்து சிறு சிறு சார்பு பூச்சிக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம பக்கெட்டில் தண்ணி வந்து அரிசி கஞ்சி தண்ணிலாம் போட்டு அது விட்டுட்டோம்னா அந்த சார்பு பூச்சிலாம் வந்து நேரடியாக வந்து அதில் சாப்பிட்றதுக்கோசம் அந்த வரும். அது விழுந்துனா அப்படியே அதில் செத்துடும் அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம். இது 4 வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னே வந்து நாங்கள் என்ன பண்ணுமோ அது பஞ்சுக்காய் ஒரு 50 நாள் ஆகிடுச்சுன்னா காய் விட ஆரம்பிச்சிடும். 45 நாளில் காய் விட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்து பராமரிப்பு பண்ணணும். என்ன தேவை ஏது தேவை அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக பார்த்து நின்று பண்ணோம். பிஞ்சு இப்போ வர சமயத்தில் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணால் காய் வந்து பூ வந்து எல்லாமே பெண் பூவாக மாறும். ஆண் பூ வந்து 75%, பெண் பூன்றது 25% தான் வரும். அதை வந்து நம்ம மாற்றி பெண் பூவும் வந்து 50% வரணும்னா கரெக்டாக நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ணோம். அந்த மீன் அமிலம்னு போட்டால் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பஞ்சுக்காய் வந்து பூ எடுக்கிற வரைக்கும் தான் போடணும். அதுக்கப்புறம் பஞ்சுக்காய் அடிக்கக்கூடாது. அது அடித்தா என்னென்னா திரும்ப வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும் பஞ்சுக்காய். அதுக்கு யூமிக் அமிலம், மீன் அமிலம் இது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது கேவிகே திருவூர் ஆராய்ச்சி மையத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு கிளாஸ் வந்து நான் எந்த ஒரு மீட்டிங் வந்தாலும் எனக்கு கேவிகேல வர சொல்லுவாங்க. கேவிகேல போய்ட்டு எனக்கு கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக எனக்கு கேவிகேல வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பயன்படுத்தணும், நீட்டாக வந்து செய்யுங்க, ஃபுல்லாக ஆர்கானிக்காக செய்யுங்க, இயற்கையிலே செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் நிறைய விவசாய டாக்டருங்களாம் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன். இது தவிர பக்கத்தில் வந்து மெலாம்பழம் போட்டுக்கிறேன். அது வந்து அது நல்ல சீசன். அது வந்து மார்க்கெட்டில் வந்து 30 ரூபா 40 ரூபா போகும். நாங்கள் கொடுக்குற வந்து லோக்கலில் வந்து 20 ரூபா 15 ரூபா அப்படி கொடுத்துருவோம். ஹோல்சேலாக கொடுத்துருவோம். அவங்க வந்து சிலரில் விற்கிறோம். அதனால் அவங்க 10 ரூபா வச்சு தான் விற்கணும். பூசணிக்காய் வந்து கிலோ 12 ரூபா 15 ரூபா அப்படி கொடுக்குறோம். நாங்கள் ஹோல்சேலாக கொடுத்துருவோம். அதே சமயத்தில் இப்போ வந்து இந்த கார்த்திகை மாதம் மாலை போகிற சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து சைவமாக சாப்பிடுவாங்க. அப்போ வந்து இந்த பூசணிக்காய் விரும்புவாங்க சாப்பாட்டுக்கு. இது திருஷ்டிக்கும் ஊட்டுவாங்க, சாப்பாட்டுக்கும் சமையலுக்குலாம் நல்ல பொருள். இது அப்போதான் பொருள். இதை வந்து யாரும் இப்போ வந்து எல்லாமே பூசணிக்காய்னா திருஷ்டிக்கு தான் அப்படின்றாங்க. இது வந்து பூசணிக்காயில் வந்து எவ்வளோ மகத்துவம் இருக்குது அது ஜனங்களுக்கு வந்து தெரில. அதை சாப்பிட ஆரம்பித்தோம்னா எல்லாமே விடமாட்டோம். அந்தளவுக்கு ஒரு ருசியான பொருள், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் பொருள், உடம்புல ஒரு பொருளுக்கும் உடம்புல ஒரு நம்ம உறுப்புகளுக்கும் நல்ல பொருள் பூசணிக்காய். அதேமாதிரி அந்த பக்கம் மெலாம்பழம் இருக்குது. மெலாம்பழம் வந்து நல்ல ஒரு இது. அதுக்கும் வந்து இதே மாதிரி தான் சூடாமணி பாஸ்போர்ட் போடணும். அசோஸ் பயிர் வந்து விதை ஒன்று சொல்ல போடணும். தண்ணி வந்து இது தண்ணி தாங்கும், மெலாம்பழம் தண்ணி தாங்காது. அது நல்லா வந்து கொஞ்சம் பார்த்து காட்டணும். செடி வதங்கினா தான் பாசனம். அதுக்கு வந்து நமக்கு கேவிகே ஆராய்ச்சி மையத்தில் எனக்கு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து இன்றைக்கி நல்ல மகசூல் ஓரளவுக்கு வருது. அதனால் வந்து பராமரிப்பு தான் மெயின். அதாவது பூச்சிக்கொல்லி இது அடிக்கிறதுனால வேஸ்ட், நம்ம பணம் தான் வந்து செலவாகும். ஆர்கானிக்கு அதாவது இயற்கையாக நம்ம ரெடி பண்ணுறது பஞ்சுக்காவியா. ஃபஸ்ட்டு பஞ்சுக்காய் வந்து எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ வந்து இலை பெருசாக வரும், பூ நல்லா எடுக்கும். ஆனால் யூமிக் அமிலம், மீன் அமிலன்றது வந்து காய் இந்த குரோத்னுவாங்களா அது வந்து நிறைய பிடிக்கும். அதனால் வந்து நிறைய லாபம். கேவிகேக்கு ரொம்ப நன்றி. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் கண்ணன் அவர்களை 08838436199 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.